அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். நேற்று எங்கள் வீட்டில் 7ஆம் சஹருக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ணேன். சிக்கன் போட்டால் யாருமே அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க பிரியாணியில். மட்டனும் சரி சிக்கனும் சரி பிரியாணியில் போட்டது அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அதனால் 1/4 கிலோ சிக்கனில் 200 அரிசி போட்டு தான் நேற்று சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணேன். அப்புறம் சம்பல் எதுவும் வைக்கல, ஏன்னா நைட் நேரம் சாப்பிட்டா செரிக்காதுன்னு சொல்லிட்டு சம்பல் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த முட்டை கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. சிக்கன் 65 மட்டும், இல்லைனா கிரேவி மட்டும் போதும்னு சொன்னாங்க. சரி, கிரேவி சாப்பிட்டு அதுவும் போர் அடிக்குது, இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணுவேன்ட்டு பண்ணிட்டேன். அதுக்கும் ஊற வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன். சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணேன். சிக்கன் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா அரிசியும் போட்டுட்டு அதையும் சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு சிக்கன் 65 பொரிக்கணும்னு சொல்லிவிட்டு அதுவும் நல்லா ஊறிடுச்சு மசாலாலாம். அதையும் பொரிச்சிட்டு இருந்தேன். பொரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லில் வச்சுட்டு தம் போட்டுட்டு சிக்கன் 65 பொரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது முடிஞ்சதும் இங்கேயும் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி. அதையும் எடுத்து பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. எதுவுமே தாளித்து அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நைட் டைமுக்கு அது எதுவுமே சாப்பிட முடியலை. அதனால தான் அதெல்லாம் செய்யலை, வேண்டான்ட்டாங்க ஹஸ்பண்டு. கிரேவி வச்சா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் முந்தா நாள் தானே வச்சோம் பெப்பர் கிரேவி, அதனால் நான் வைக்கலை. அதுவே கிடந்தது. இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சாச்சு. எப்படியோ சாப்பிட்டோம். அதுவே மிச்சம். 200 கிராம் ரைஸ் போட்டேன், அதிலேயே பாதி மிஞ்சிடுச்சு. இருந்தாலும் சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்தது. குறையா பண்ணியிருந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, நல்லாவே இருந்தது. 7ஆம் சஹர் இப்படி தான் போச்சு. சூப்பர் சாப்பாடோடு போயிடுச்சு. ஏதாவது நல்லா கொஞ்சம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சாப்பிட முடியல அன்டைமில். அதனால் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருக்கும். நீங்களும் ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.